அரசியலமைப்பு சட்டப்படி முதலமைச்சராக பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் உயிரிழக்கும் போதும் அல்லது பதவி நீக்கம் உள்ளிட்ட விஷயங்களுக்கு ஆட்படுத்தப்படும் போது ஒட்டுமொத்த அமைச்சரவையும் செயலிழந்ததாகவே கருத்தில் கொள்ளப்படுகிறது. இதுதான் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அந்த நடைமுறையில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா உடல்நலக்குறைவின் காரணமாக உயிரிழந்ததை தொடர்ந்து ஒட்டுமொத்த அமைச்சரவையும் செயலிழந்ததாக அறிவிக்கப்பட்டு புதிதாக புதிய முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பேற்றிருக்கிறார். அவரை தொடர்ந்து ஒட்டுமொத்த அமைச்சரவையும் மீண்டும் பொறுப்பேற்பதுதான் அரசியலமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய வழிமுறை. அந்த அடிப்படையில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தொடங்கி பிற அமைச்சர்கள் 31 பேர் தங்கள் மீண்டும் பதவியேற்றிருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதாவின் மறைவை தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் பதவியில் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய வகையில் அடுத்த முதலமைச்சராக பன்னீர்செல்வம் சற்று முன்பாக பதவியேற்ற நேரடி காட்சிகளை பார்த்தோம். தமிழக ஆளுநர் பொறுப்பு வித்யாசாகர் ராவ் அந்த பதவி பிரமாணத்தை செய்து வைத்தார். அதைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த அமைச்சரவைக்கும் அவர் பதவி பிரமாணத்தை செய்து வைக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையில் நிகழக்கூடிய இந்த பதவியேற்பு என்பதால் மிக சுருக்கமாக இந்த பதவியேற்பு என்பது மிக எளிமையாக நடைபெறுகிறது. மிக விரைவாக நடைபெற வேண்டும் என்ற காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக அமைச்சர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு ஆளுநர் அந்த உரையை உச்சரித்தவுடன் நேரடியாக பதவியேற்பு நிகழக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த பதவியேற்பு தொடர்பாக நமது நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வனுடன் பேசலாம். திரு கார்த்திகை செல்வன், ஒரு அவசர கால ஏற்பாட்டில் முதலமைச்சர் பதவி இழக்கும் போது ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி இழக்கிறது, மீண்டும் பதவியேற்பு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த பதவியேற்பினுடைய முக்கிய அம்சங்கள் குறித்து சொல்லுங்க. செம்மல், நம்ம இந்த பதவியேற்பு குறித்த அம்சங்களை பார்ப்பதற்கு முன்னாடி அவங்களுடைய உறுதிமொழி ஏற்பையும் நம்ம பார்த்துடலாம். நான் யாரும் கேளுமா